ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். எஸ், ஊருக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊருக்கு வந்த உடனே ஆக்சுவலி நாங்கள் சாட்டர்டே வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஸ்பெஷலாக எதனா செய்யணும்னுட்டு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் பூரியும் உருளைக்கிழங்கும் செய்யுங்கன்னு சொன்னோம். அதனால் பூரியும் உருளைக்கிழங்கும் வந்து இன்றைக்கி செய்கிறாங்க. ஸோ பூரி தான் திரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஆக்சுவலி பொங்கல் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பாவோட அம்மா இறந்துட்டதுனால அதனால் எங்களுக்கு பொங்கல் இல்லைன்ற ஒரே ரீசன்னால் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பொங்கலை அப்படின்னு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் கிடையாதுன்ற ஒரே ரீசன்னால் வந்திருக்கோம். அப்படி பொங்கல் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வீட்டில் தான் நாங்கள் வந்து கொண்டாடி இருப்போம். பட் ஆனால் பொங்கல் வந்து இல்லைன்ற ஒரே ரீசன்னால் தான் வந்தோம். இப்போ மார்னிங்கே பார்த்திங்கன்னா நான் எழுஞ்ச உடனே வந்து என் தம்பி பசிக்குது 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 அந்த வார்த்தை தான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்துச்சு. அதனால் அவன் போய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு மாவுலாம் திரட்டி கொடுத்துட்ருந்தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா வந்து அவனுக்கு வந்து சரி போட்டு கொடுப்போம், பசிக்குதுன்றால போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துச்சு. இப்போ பூரி தான் வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்றதுனால எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாங்க எங்கள் பாட்டி. நான் வந்து பூரியை வந்து நானும் எங்கள் அம்மாவும் திரட்டி அழகாக வந்து அடுக்கி வச்சுருந்தோம். நீ பூரி ஒன்று ஒன்றா போடு, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நாங்கள் திரட்டுற வேலையை பார்த்துக்குறோம், அதாவது அந்த ரவுண்ட் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றதுனால நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி தான் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே வந்து அழகாக பெரட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். மேபி நாங்கள் வந்து ஊருக்கு, அதாவது பேக் டு சென்னை அந்த டைமில் தான் ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். போகிக்காக வந்து நிறைய வித்தியாசமான வேலைகள் எல்லாமே இந்த வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. எப்பவுமே பொங்கல்னாலே வில்லேஜில் செம்ம களை கட்டும், அதை தான் பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்களோட பொங்கல் எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது வில்லேஜா இல்லை சிட்டியான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு சிட்டி தான் பிடிக்கும், ஆனால் இந்த பொங்கல் டைமில் மட்டும் வில்லேஜ் பிடிக்கும். ஏன்னா வந்து வில்லேஜ்னாலே வந்து பொங்கல் தானே, தீபாவளினா தான் சிட்டி, ஆனால் வில்லேஜ்னாலே பொங்கல் தானே, அதனால ஜாலியாக வந்து பொங்கல். நம்ம தம்பி வந்திருக்காரு பூரி சுடும் போது. தம்பி எப்படி போயிட்டுருக்கு லீவு? நல்லா சத்தமாக சொல்லு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், அதனால எங்க சத்தமாக சொல்லு பார்க்கலாம். ஏன்டா நீ கத்துறடே, இப்பெல்லாம் பண்ணாதடா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க போகிறோம். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா வீடியோ கொடுத்த போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட். அதெல்லாம் எப்பயோ வீடியோக்குள்ளே போயாச்சு. அப்புறம் இதுனா தண்ணி பிடிக்கணும், அங்கே வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி, அதனால நாங்கள் தண்ணி பிடிச்சின்னு இருக்கிறோம். இதுதான் எங்களோட கிராமம், மூஞ்சி கிராமம். அப்புறம் என்ன கேட்டு வரேன், ஆயா கூப்பிடு. ஸோ இந்த சைடு 65 ரெடி பண்ணுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கான எல்லா மசாலாஸையும் போட்டு அது வந்து ஊற வச்சுட்டு வந்து இந்த சைடு பார்த்தா இவனுக்கு தொட்டியில் கட்டி விட்டா ஆட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா நீ குழந்தையான்னு கேட்டால் ஆமாம் நான் இப்போ தான் பிறந்து வந்திருக்கேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்டுக்கல, ஏன்னா இதெல்லாம் ஒரு மெமரிபிள் இல்லை, அதனால தான் நான் வீடியோவில் எடுத்து அட்டாச் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. மேபி வந்து அவன் வளர்ந்ததுக்கப்புறம் நீ எரும மாடானதுக்கப்புறமும் நீ வந்து தொட்டியில் ஆடிருக்கேடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதுக்காக. அப்புறம் என் மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மெஹந்தி பார்த்திங்கன்னா நான் எப்போ போட்டேன்னா சாட்டர்டே போட்டேன். ஆக்சுவலி இந்த மெஹந்திக்காக நான் வந்து வீட்டிலேருந்தே டிசைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அதை தான் இப்போ நான் கையில் போட்டேன். அப்புறம் இந்த கையில் பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டேன், இந்த கையில் என்னால் போட முடியாது ஒழுங்காக, அதனால் இந்த கையில் நானே போட்டுக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கோதுமை காய வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டா எழுந்துட்டாங்க. அம்மா எனக்கு வந்து ரொம்ப நேரம் படுத்திட்டு இருந்ததில் போர் அடிக்குதும்மா, தூங்கி எழுந்துட்டல, எனக்கு ஆட்டி விடுமா அப்படின்னு. நீ என்ன குழந்தையா நீ அப்படின்னு கேட்டு எங்கள் அம்மா திருப்பி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் காஞ்சு இருந்துச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தானே, அதாவது கடிக்கும் போது நல்லா மொறுக்கலாக இருந்தால் தானே அது பேர் வந்து காஞ்சிச்சுன்னே அர்த்தம். அதனால் அதை நல்லா காய வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா என் தம்பி தொட்டியில் ஆடிட்டு இருந்தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார், அதையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டு சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். லெமனு, முட்டை, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறமேட்டா இது ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம். அப்புறம் சிக்கன் 65 அதோட மசாலா போட்டோம். அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச இதில் வந்து லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதோட போட்டு அதை பொரிச்சு எடுத்தால் சிக்கன் 65 ரெடி. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நாங்கள் காலையில் பண்ணோம். இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, 5 o'clock ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அது போட்டு எடுத்தால் நல்லா பஃப்னு நமக்கு ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வெல் மிக்ஸ்டு பண்ணிக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு பொரித்து எடுத்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. உங்களுக்கும் எப்படி போகுது இந்த லீவ் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். அப்புறம் மறக்காமல் என்னோடய மெஹந்தி எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இது வந்து நேத்திக்கு போட்டேன். இந்த கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டேன், அதனால் டார்க்கிஷ் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 போட்டு பொரிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஃப்ளாப்பாக இருக்கா இல்லாட்டி நல்லா இருக்கான்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வந்திருக்கானு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கலருக்காக லைட்டாக வந்து கேசரி பவுடர் போட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கேசரி பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஏன்னா மேபி வந்து பாதி பேருக்கு கலர்லாம் பிடிக்காது, அதனால் லைட்டாக தான் வந்து கேசரி பவுடர் போட்டோம். நீங்களும் சும்மா நம்ம சிட்டி அளவுக்கு போட்டிங்கன்னா போதும், இந்த கலருக்கு உங்களுக்கு வரும். ஏன்னா மேபி வந்து நிறைய பேருக்கு தெரியாது எப்படி இந்த கலர் வருதா அப்படின்னு டவுட் படுவீங்க. அதுக்கு ரீசனே இந்த கேசரி பவுடரு இந்த மாதிரி கலர் சேர்த்தா தான் இந்த கலரில் வரும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பிக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டது. ஸோ அது நல்லா பொரிய விட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் வேணும்னா நான் சொன்ன ட்ரிக்கு கேசரி பவுடர் அந்த மாதிரி போடுங்க. இல்லை எனக்கு கலர் வேணாம் அப்படின்னா மஞ்சத்தூளே போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பலமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஈவினிங் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வெந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா இன்றைக்கி ஒரு வேட்டு தான். இந்த மாதிரி வந்து நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எடுங்க. இட்ஸ் வெரி நைஸ். வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாக்கா? நல்லாக்கா? இந்த மாதிரி சாப்பிட்ருக்கியா அதுக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சு? அக்கா தான் பண்ணேன். நீ பெசனி மட்டும் பண்ண, சுடுதா அம்மா தான். ஆமாம், எண்ணெயில் தான் என்ன கை வைக்கூடாதுனாங்களா? அது பெசஞ்சு கூட நீ பண்ணல. பெசஞ்சு நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் மசாலாலாம் போட்டு பெசஞ்சு கொடுத்துச்சு. மசாலா மட்டும் இல்லை காய்ஸ், மசாலாலாம் போட்டு நான் தான் பெசஞ்சு கொடுத்தேன். அதனால தான் இது இந்த கலரு இந்த டேஸ்ட்டு எல்லாமே ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி போகி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நைட்டே கோலம்லாம் போட்டு சூப்பராக வச்சுட்டோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அழகாக நம்மளோட மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டோம். எஸ், இன்றைக்கி போகி வந்து ஆரம்பமே சூப்பராக களை கட்டிக்கிச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பராக போயிட்டுருக்கு. நேற்றுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் அடித்து அதில் வந்து ரெட்டு வச்சு அதுக்கு மேலே ஒயிட் டாட்ஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம் வீட்டை. எப்பவுமே சரி கிராமம்னாலே வந்து பொங்கல், போகி அதெல்லாம் வந்து சூப்பராக களை கட்டும். அதே மாதிரி தான் இன்றைக்கி போகி செம்ம லெவலில் வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி டிவி பார்த்துட்ருக்கான், நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து பரபரப்பாக எனக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பாட்டி எங்கள் கூழ் படைக்கிறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. பூஜை ரூமில் நான் தான் காய்ஸ் வந்து பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி விட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? உங்கள்
வீட்டில் எண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நேத்திக்கே வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். கோலம் போடுறதுக்கு முன்னாடி பண்ணோம் இதெல்லாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா போகி வந்து களை கட்டுது காய்ஸ். உங்கள் வீட்டில் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கூழ்லாம் வந்து படைக்கிறதுக்காக அழகாக கூழ் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு போட வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான்லாம் அவ்வளோ கூழ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் இருந்தாலுமே வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுறங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க. அதை தான் நான், எங்கள் தம்பி, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. சண்டே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 செஞ்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொழுக்கட்டை செஞ்சாங்க. ஸோ கொழுக்கட்டை அமேசிங். யார் யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் கொழுக்கட்டை வந்து நீங்கள் வந்து பிள்ளையார் சக்தி அப்போ தான் சாப்பிடுவீங்களானு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி மார்னிங் வீடியோ. இது ஆக்சுவலி வந்து கூழ் படித்து சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி போகிக்கும் நான் வந்து சண்டே விலாகோட மண்டே இதுவும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது 8 மினிட்ஸ் விலாகாக தான் இருந்துச்சு. அதை நான் ஏன் தனியாக போடணும் அப்படின்றதுனால ஸோ அதையும் வந்து நான் கூடவே போட்டுட்டேன். அண்ட் உங்கள் பொங்கல் எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மாட்டு பொங்கல் வந்து செமையாக போச்சு. பட் ஆனால் நான் யூடியூப்காக மாட்டு பொங்கலோட வீடியோ எடுக்கவே இல்லை. பட் நான் வந்து உங்களோட பொங்கலுக்காக நான் வந்து தனியாக எடுத்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். மாட்டு பொங்கல் வேறு லெவலுங்க. நமக்கு வந்து சும்மா தான் பேருக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், கிராமம்னாலே பொங்கல் தான் அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாலே இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வில்லேஜ். அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நீங்களும் யார் யாரெல்லாம் வில்லேஜில் வந்து போய் கொண்டாடுனீங்க பொங்கல் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து கூழ் படைக்கும் போது சாமியெல்லாம் கும்பிட்றது. ஆக்சுவலி நாங்கள் கூழ்லாம் படைக்கவே மாட்டோம் போகிக்கு. போகினால என்னதுன்னு கேட்போன்னா எங்களுக்கு அந்த நெருப்பில் போட்டு கொளுத்துறது அது கூட நாங்கள் பண்ணதில்லை. நான் மார்னிங் எழுஞ்ச உடனே அதை பண்ணோடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஆக்சுவலி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என் தம்பி பார்த்திங்கன்னா எப்பயும் போல் டிவியில் தான் இருந்தால் நான் தான் வந்து சாமி கும்பிட்டு வரலான்னுட்டு பூஜை ரூமுக்கு வந்து பார்த்தேன். அண்ட் பொட்டுலாம் நான் தான் வச்சேன். பொட்டுலாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே சரி, சாமி கும்பிடணுனாலே ஒரு குட் வைப் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி சாமி கும்பிடும்போது செமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எப்படிலாம் உங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணிங்கன்றதை வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலமாக என்னால் உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, பாட்டு போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னது அப்படின்னு வந்து சொல்கிறத கேளுங்க. இதோட நம்ம வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம், பாட்டு போட்டு முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் சுதர்ஷினி. டாடா, பை பாய்.